எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் மானு. அண்ணா என் பேர் கீர்த்தி. அனுன்னு யார் சொன்னா? அனுவா? அனு அதான் வேற ஒன்றும் இல்லை. ஒய்ஃப் பேர் கீர்த்தி, கீர்த்தியோட ஃப்ரெண்டு பேர் அனுன்னு சொல்லியிருந்தேன். அதை அவன் கரெக்டாக தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீ கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோ ஃபோன் அடிக்க போயிட்டு வேணாம்டா, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசாதீங்களா? டேய், நீ அனுன்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதா இருந்தால் என்கிட்ட சொன்னானுங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் உன்னை அனுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் கலாச்சிட்டே இருப்பானுங்க. அதனால தான் மச்சான் அப்படி குழப்பிட்டேன். சாரி மச்சான். சரி, இது வரைக்கும் நினச்சிட்டேன். இதுக்கப்புறம் அவளுக்கு முன்னாடி வந்துட்டா பாரு. நீ வேற ஏம்மா இந்த காலை வச்சுட்டு வெளில வர? வலிக்க போதில்ல? பரவாயில்ல, இருக்கட்டும். இன்னைக்கு ஒரு நாள் தானே. அண்ணா, இது என் ஃப்ரெண்ட் அனு. ஓ, உங்கள் பேர் அனுவா? சும்மா இருண்டா. வேற யாரு அனு? அது எங்கள் காலேஜ் ஃப்ரெண்டு. ஸோ அவங்கள பற்றி. ஆமாம், காலேஜ் ஃப்ரெண்ட் அனுவா? அப்படி ஏதோ என்கிட்ட சொன்னது இல்லையே. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, பழைய ஃப்ரெண்ட்ஸு. அதனால பழைய கதையெல்லாம் பேசிப்போம். லேட் ஆகும். அதனால நான் உனக்கு அப்புறம் சொல்கிறேனே. இப்போ உள்ளே போய் ரெஸ்ட் கூப்பிட்டு போங்க.